எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மக்கள் நற்பணி விருதுகள் 2025க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் சந்திச்சது. ஸோ ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. லவ் யூ. கடந்த சில நாட்களாக அவங்க மேலே வரக்கூடிய இந்த விமர்சனங்களை நிறைய பதில் சொல்லிட்டீங்க. 2 நாள் முன்னாடி கூட இந்த புகார் கமிஷனர் யாருன்னு வந்துடா சென்னையில் இந்த குறிப்பிட்ட அமைப்பு வந்து எப்போண்ணே எதுக்கு கொடுத்தாங்க? அதாவது பிரதமரை வந்து எதுலண்ணே படத்துலையே? அது எனக்கு தெரியல. எதுவும் சொன்னாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ தெரியலண்ணே, அதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை. எப்படி பார்க்குறீங்க? தெரியல. நீங்கள் சொல்கிற போது இப்போ தான் நானே உங்களை பார்க்குறேன். ஸோ ஏதோ கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. தெரியும், எதுக்குலாம் தெரியாது. நம்ம அதை பற்றி இந்த படங்களில் அப்படி எதுவுமே இல்லை. யாரையும் அதான் என்கிட்ட சொன்னாங்க, நல்ல முன்னாடி கெட்டது பண்ணால் தான் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. இப்போ நல்லது பண்ணால் ரொம்ப பிரச்சனை வருது. ஸோ அது ஒன்றுமே இல்லை. நம்ம அடி வயிற்றில் கனலில் நம்ம தைரியமாக இருக்கலாம். நம்ம பக்கம் ஒன்றுமே எதுவுமே இல்லை, தப்பு இல்லை. நல்லது எதுன்னு இல்லைண்ணே. ஆக்சுவலாக நம்மளை பற்றி பேசி தப்பாக பேசி அதில் ஒரு யூடியூப்பில் போட்டு காசு வருதுன்னா நம்ம இதுக்கு அது மூலிமா அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான். எப்படி சொல்கிறது, நம்ம பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம யாரும் மக்களுக்கு தெரியும். அந்த ஒரு வீடியோ போட்டது கூட என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீ அது ரீப்ளே பண்ணிட்டே இருக்க, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன். நிறைய மக்கள் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணாங்க. ஸோ நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எவ்வளோ ஓடுறேன். அதுலேயும் வந்து உன் பின்னாடி யார் இருக்கா, உனக்கு எவ்வளோ ஃபண்டு வருது. ஆக்சுவலி நான் யார்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றிருந்தேன்னா யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அவங்க போய் கேஸ் கொடுக்கட்டும். எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லலை. சும்மா வந்து பேசிக்கிட்டே தானே இருக்கிறாங்க. நம்மளுக்கு இது பண்ணுவோம். நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது இப்போன்னு இல்லை. யார் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நான் மக்களுக்கு உழைச்சிட்டு தான் இருப்பேன், பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் வராமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது திடீர்னு இப்படி ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கிறது ஏதாவது சினிமா அதாவது லாபி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரிலண்ணே, அந்த லாபியை பற்றிலாம் எனக்கு தெரியல. உதவி செய்கிறதே என் ஹாபி. அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதானே. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.